கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று ஆகஸ்ட் மாதம் 7ஆம் நாள். இன்று தேவன் உங்களோடு பேசுவதற்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்கிறார். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு மன்னா என்னன்னு பார்க்கலாமா? மத்தேயு 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவா இருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அன்பான குழந்தைகளே, இந்த ஆதார வசனத்துல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நியாய தீர்ப்பு நாள்ல தேவன் கொடுக்க போற தண்டனையை குறிச்சு தான் பார்க்க போறோம். இந்த வசனத்துல சோதோம் அப்படின்ற நாட்டுல வாழ்ந்த ஜனங்கள் பத்தியும் கப்பர்நகும் அப்படின்னு ஊர்ல வாழ்ந்த ஜனங்கள் பத்தியும் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கப்பர்நகும் அப்படின்னு ஊர்ல வாழ்ந்த ஜனங்கள் பத்தி பார்க்கலாம். அவங்க பெரிய பாக்கியத்தை பெற்றிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப லக்கி. ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து செய்த பல பெரிய அற்புதங்களை நேர்லயே பார்த்தாங்க. அவருடைய போதனைகளையும் கேட்டாங்க. இவ்வளவு நல்ல காரியங்களை அவர்கள் கண்டும் கேட்டும் தவறான வழிகளை விட்டு அவங்க மனம் மாறவே இல்லை. அதிலேதான் இருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம சோதம் பத்தி பார்க்கலாம். சோதோம் ஊர் மக்கள் அப்படிப்பட்ட பெரிய நற்செய்தியை கேட்கிற வாய்ப்பையோ மனம் மாறுவதற்கான நல்ல தருணத்தையோ பெறாமலேயே அழிஞ்சு போயிட்டாங்க. எனவே சோதோம் மக்கள் செய்த பாவங்களுக்கு அவங்க அந்த அளவுக்கு பொறுப்பானவங்க அல்ல. ஏன்னா அவங்க இந்த நல்ல விஷயத்தெல்லாம் கேட்கவே இல்லை. ஆனா வரப்போகிற நியாய தீர்ப்பு நாள்ல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, சோதோம் மக்களுக்கு கிடைக்க போற தண்டனை கப்பர்நகும் மக்களுக்கு கிடைப்பதை விட ரொம்ப ரொம்ப லகுவா, அதாவது எளிதானதாக இருக்கும். இப்ப இந்த விஷயத்துல இருந்து நம்ம எதை கத்துக்கிறோம் அப்படின்னா, நாம தெரியாம அறியாம செய்யற பாவங்களுக்கு தேவன் ரொம்ப பெரிய தண்டனை கொடுக்க மாட்டாரு. ஆனா நமக்கு தெரிஞ்சே சில தவறுகள் செஞ்சோம் அப்படின்னா அதற்கு தேவனுடைய தண்டனை கண்டிப்பா கடுமையானதாக இருக்கும். நாம ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை நம்ம செய்யவே கூடாது. இப்போ நம்ம சத்தியத்தின் படிதான் நடக்கணும். அதுல என்ன சொல்லியிருக்கோ அந்த காரியங்களை தான் செய்யணும். எக்ஸாம்பிள், கோவப்படுறது, பொய் பேசுறது, கீழ்ப்படியாம இருக்கிறது, இந்த காரியங்கள்லாம் தேவனுக்கு பிடிக்காது. இதெல்லாம் சத்தியத்துக்கு மாறானது. இப்ப இந்த காரியங்கள்லாம் நமக்கு தெரியாத வரையும் பிரச்சனை இல்லை. தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாம செய்யக்கூடாது. அப்படி நாம செஞ்சோம்னா தண்டனை கடுமையா இருக்கும். எனவே குழந்தைகளே, தேவன் நமக்கு கொடுக்கும் நல்ல போதனைகளையும் சத்தியங்களையும் நாம அலட்சியப்படுத்த கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்தி தவற உணர்ந்து எப்பவுமே தேவனுக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையா வாழ பழகிக்கணும். செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை இன்னும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்க உடனே உங்க பைபிள் எடுத்துக்கோங்க. அதுல லூக்கா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்து அதிக பொறுப்புள்ள தேவனுக்கு பிரியமான நல்ல பிள்ளைங்களா வாழ்வது எப்படி அப்படின்னு இன்னைக்கு ஃபுல்லா உங்க மனசுக்குள்ளேயே தானிங்க. நம்மகிட்ட தெரிஞ்ச தவறான காரியங்கள், கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க விட்டுறணும். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட்டு ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நாம சந்திப்போம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்து பிள்ளைகளா இருங்க. ஓகே குட்டீஸ், பை. காட் பிளஸ் யூ டியர்ஸ்.